சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் இலங்கையில் உள்ள திருகோணமலையில் உள்ள திருக்கோணநாதர் கோணீஸ்வரர் தரிசனம் பண்ணுற போகிறோம். கோட்டையில் நுழையிறோம். அது திருகோணமலையோட கோட்டை. கதிர்காமம் வரும்போது என்னோட இலங்கை தம்பதிகள் வந்திருந்தாங்க. உங்கள் திருகோணமலை போனீங்களான்னு கேட்டாங்க. போகணுன்னு சொன்னோம். உங்கள் திருகோணமலையில் உள்ள காளி கோயிலை போனீங்களான்னு கேட்டாங்க. காளி கோயில் மிக அற்புதமானதான். நமது ராஜராஜ சோழனுக்கு மேலே உள்ள திருகோணமலைக்கு தொடர்பு உண்டுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம களத்தெருவை பார்த்துட்ருக்கோம். முன்னாடி கடைகள்லாம் அருமையாக இருக்குது. அன்னதான மடமும் இருக்குது. இது தலவிருச்சகம். அந்த அன்னதான மடத்தை தாண்டி தான் நம்ம போகிறோம். நம்ம கோயிலுக்குள்ளார நுழையும் போது மிக கம்பீரமாக காட்சி தர்றாரு பாருங்கள் நம்ம சிவபெருமான். இந்த இடம் வந்து ராவணன் வெட்டு சரியாக பதிவாகலை. அந்த இடத்துக்கிட்ட வரும்போது இது ஆயிடுச்சு. கேமரா கருப்பாக இருக்கிறதுனால வெயில், நல்ல உச்சி வெயில். இந்த மேலே பாருங்கள் சிவலிங்கமும் இதுவும் இங்கே அருமையாக இருக்கார் பாருங்கள். எல்லோரும் இந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ராவணன் வெட்டு பகுதி கோயிலோட நுழைவாயில். திருஞான சம்பந்த தேவார பாடல் பெற்ற தரம். நுழைவாயிலில் நம்ம இப்போ போகிறோம். அப்படியே அழகாக இருக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 3 பக்கமும் கடலாலையும், இந்த பக்கம் இறைவன் கோவிலும் அருமையாக இருக்குது. இங்கே கோயில்லையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்குலாம் அனுமதி கிடையாது. நான் தெரியாதமா தான் எடுத்தேன். இந்த கோயில் வந்து பல இன்னல்களை செஞ்சிருக்கு. நிறைய போர்கள் இல்லை. ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திரனுக்கும் கடாரங்கொண்டான்னு பேர் வாங்கியிருக்காரு. அவருக்கும் இந்த கோயிலுக்கு பல தொடர்பு உண்டுன்னு சொன்னாங்க. வரலாற்று சிறப்புகளும் உண்டாம். இந்த கோணகிரி அம்மன் பத்ரகாளிக்கும் இந்த கோயில் தொடர்பு உண்டுன்னு சொன்னாங்க. கோயில் அழகாக இருக்குது. நல்ல வேலைகள் நிறைய நடந்துட்டுருக்கு. புராண கதைகளையும் வரலாற்றுகளையும் நிறைய சிற்பமாக வடிவமைச்சிருக்காங்க. சிற்பம்னா இப்போ ஓவியங்களாக வடிவமைச்சிருக்காங்க சுவற்றில். அதில் சிலதை நான் தெரியாமல் எடுத்திருக்கேன் ஃபோட்டோவை. நிறைய இது எடுக்க முடியல. அங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம தெரியாமல் அதில் அந்த பாருங்கள், அந்த ஓவியங்கள்லாம் சுதி சிற்பமாகவே இருக்குது. இது திரை போட்டிருக்க இடத்துல ராவணேஸ்வரர் அந்த மலையை காலில் அமுத்தின அந்த இடம் இது திரை போட்டு வச்சுருக்காங்க. இது வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க. அது நான் தெரியாமல் பார்த்துட்டு தான் வந்தேன். இந்த இடம் வந்து ஒரு தீவு. அந்த தீவில் அதாவது நடுவில் ஒரு பகுதி வழியாகவும் 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், அது உள்ளார போய் இறங்கினோம்னா அப்படியே ஒரு சின்ன கோயில் மாதிரி வரும். அங்கே பாருங்கள், கடலில் வந்து ஒரு போட் வருது. அந்த போட்டை கூட நம்ம பார்க்குற அளவுக்கு அருமையாக அந்த அதான் இயற்கை சூழலை, அந்த கடலை ரசிக்கிறபடி இந்த இடம் அமைஞ்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த கோவில். இந்த பதிகத்தை இந்த இடத்துல கல்வெட்டில் செதுக்கியிருக்கிறாங்க. நீரை கலல் அரவம் சிலம்பொலி அலம்பும் நிமலரு நீரறி திருமேனி. மலையில் கல்வெட்டில் இந்த திருப்பதிகத்தை செதுக்கியிருக்காங்க. இந்த இடத்துல மலையிலேயே சிற்பமாக இந்த சிறிய குன்றில் நிறைய பதுமையை வச்சுருக்காங்க. நம்ம திருவிளையாடல் புராணங்க அது வந்து இந்த இடம் வந்து பிட்டுக்கு மண் சுமத்தல் மதுரை பதியத்தில் நடந்த திருவிளையாடல். இப்போ நான் அந்த அம்மா உட்காந்துக்கிட்டு பிட்டை வைக்கிற மாதிரி அந்த இது அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அடுத்த கண்ணப்ப நாயனாரோட அந்த வரலாறு வடிவமைச்சிருக்காங்க. சிவக்குடும்பம். ராவணன் வந்து சிவனை வணங்குறது போல் நல்ல அருமையாக எதிர்த்தாப்புல சிவனும் ராவணனும் ஒரே சேர அமைந்திருக்கிறாங்க. அது நல்லா அற்புதமாக இருக்குது. லிங்கோத்பவர் மூர்த்தம். கங்கை கொண்டான் கடாரங்கொண்டான்னு நம்ம சோழ மன்னர்களை சொல்கிறோம். சோழர்களுக்கும் இந்த இலங்கைக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. மதுரையில் பிறந்த பிராமண பெண்ணை ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு பிராமணர் திருமணம் செய்து அவர்கள் கனவில் திருகோணமலை பத்ரகாளியம்மன் ஒரு குடம் வடிவில் இருந்ததாகவும் அந்த இடம்லாம் சொன்னாங்க. அந்த என்னோட கதிர்காமம் வந்தவங்க, எனக்கு அது சரியாக ஞாபகம் இல்லை. அதனுடைய கல்வெட்டும் ராஜராஜ சோழன் மகன் ராஜேந்திரனுடைய கடாரங்கொண்டான் நிகழ்வுக்கும் தொடர்பு இருப்பதாக அந்த அம்மையார் வந்து என்கிட்ட குறிப்பிட்டாங்க.